ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். எதிலும் சிவம். இயக்குவது சிவம். கரைவது சிவம். களைவது சிவம். அன்பே சிவம். அனைத்துயிரும் சிவம். அப்பனே சிவம். ஓம் சிவம். இன்று அயல்நாட்டில் போரினால் நடக்கும் நிகழ்ச்சிகள் மக்கள் அனைவரும் கண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை நிலை அந்த அளவுக்கு இந்த கட்சிக்காரர்கள் அமைத்து அவர்களை சிந்திக்க நிலையில் வைக்கவில்லை. சிந்திப்போது நாட்டை வழிநடத்துபவன் அவன் சிந்திக்காமல் செயல்படுகிறான். எங்கேயோ நடக்கிறது, எங்கேயோ போகிறது, நமக்கென்றது. அப்போ எதற்காக அங்கு நடக்கின்றது? இடைவெளி மிக வேகமாக குறைந்து வருகிறது. இடைவெளி குறைந்து வருவதனால் அங்கு உள்ள மக்கள் பிறப்பில் தொடர் பிறப்பில் அதற்கு தேவையான இடைவெளி தருவதற்காக இறைவன் பல வழியில் அறிவு பாதையில் அவ்வாறு வழிநடத்தி வருகிறார். ஆனால் அந்த பாதையின் வகுப்பு என்ன? அந்த மனிதன் இறக்கும்போது அவர் மனவேதனை, அவர்கள் வேதனை, அவர்களுடைய ஆசையில் அனைத்தும் இந்த மண்ணில் மறைகிறது. மண்ணில் மறைந்த மனிதன் மீண்டும் அதே போன்ற ஆசையில் தான் பிறப்பான். இது தெய்வத்தின் வகுப்பு. இதெல்லாம் யோசிக்காமல் இந்த இந்தியாவில் இடைவெளி இருப்பதனால் எதையும் யோசிக்காமல் மடமையில் செல்கிறார்கள் மாமனிதர்கள், மூடர்கள். ஆகினால் இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கும் வருவதற்கு காலம் காத்திருக்கு. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இடைவெளி தக்க வைக்க வேண்டும். அந்த இடைவெளி எவ்வாறு தக்க வைப்பது? மனிதர் குலத்தை ஒன்றுக்கு மேல் 2க்கு மேல் பெறக்கூடாது என்று சட்டம் போட வேண்டும். இல்லை என்றால் சட்டத்தை திருத்த வேண்டும். இந்த வீடியோ காலில் நெட்டில் விடுவது, அபாசமான நிகழ்ச்சியில் செக்ஸ் படங்கள் எடுப்பது, செக்ஸ் பட திரைப்படத்தில் இடுவது, பல பொருள்களை மக்களை தூண்டச் செய்வது, கட்சி மூலியமாக முக்கியமாக இந்த கட்சியை அகற்ற வேண்டும். கட்சிக்காரர்களால் அவர் வேலையை அவர் செய்யலாம். கட்சி மூலியமாக தூண்டச் செய்வது, அதனால் பொருள்களை சேதப்படுத்துவது, அதை சரி செய்ய மக்கள் வரி பணத்தை ஏற்றுவது, இதனால் மக்கள் பாதிப்படைவது. இது போன்ற நிலையில் இத்தனை காலம் நீ ஏமாற்றி வாய்ந்தது போதும். இனி திருந்தி வாழ புதிய வழி வகுக்குங்கள். இல்லையே உங்களை விட்டு விலகுங்கள். நீங்கள் ஏன் கடவுளா என்று இறைவன் கேட்கிறான். பதில் கூறுங்கள். கடவுளா நீங்கள்? 18 வயதில் திருமணம் செய்ய வேண்டும் என்கிறீர்கள். ஆனால் ஜோசின் ஜாதக வகுப்பில் என்ன சொல்கிறது? அது 16 வயதில் திருமணம் முடிந்து விட்டது, 17 வயதில் திருமணம் முடிந்தது, இன்னும் 5 ஆண்டு காலம் ஆகின்றார்கள். அதற்கு என்ன பொருள்? உங்களுக்கு அந்த சட்டம் யாருக்கு தந்தது? எந்த சட்டத்தில் இறைவன் எழுதி வைத்து உள்ளான்? மக்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது? யார் தந்த அந்த உரிமை? எதற்காக சட்டம் வந்தது? காரணம் மக்கள் தொகை குறைபாக உள்ளது. அந்த மானத்தினால் மனிதனில் காவலுக்கு எந்த இல்லை.